ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு டங்ஸ்டன் மைனிங் வந்துருச்சு, அதன் பிறகு விவசாய பெருமக்கள் சொல்லுகின்ற கருத்துல நியாயம் இருக்கு. இதுல ஒண்ணுமே அவங்க சொல்றதுல நியாயம் இல்லைன்னு எதுவுமே இல்லையாங்கண்ணா. கிராமங்கள் இருக்கு, அழகர் மலை ஒரு பக்கம் இருக்கு, சமணர் படுகை இருக்கு. அதனால் விவசாயிகளுடைய கருத்துக்கு டிசம்பர் 1ஆம் தேதி நான் திரும்ப இந்தியாவுக்கு வந்தாங்க. நான் படிச்சு முடிச்சுட்டு வந்த முதல் நாள் சொன்னேன், விவசாயிகள் கருத்துல நியாயம் இருக்கு, உங்களோட நாங்க நிற்கின்றோம், இதற்கு மத்திய அரசு கிட்ட சொல்லி இதை நிறுத்தி வைப்பதற்கான முயற்சியில் இறங்குறோம் முதல் நாளே சொன்னோம். இதுல வந்து ஆர்குமெண்டே இல்லைங்கண்ணா. பட் நான் சொல்வது இந்த பிரச்சனையை முதல்லயே நீங்க கையாண்டிருக்கலான்னு தான் நான் சொல்றேன். விவசாயிகள் இந்த பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். காரணம், அது ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா, சென்சிட்டிவான ஒரு ஏரியா. கம்பெனியும் அந்த மாதிரி ஒரு கம்பெனி, இந்த டெண்டர் எடுத்திருக்கக்கூடிய கம்பெனி அந்த மாதிரி ஒரு கம்பெனி. தமிழ்நாட்டில் ஒரு ட்ராக் ரெக்கார்டு ஏற்கனவே பிரச்சனையாகி அந்த கம்பெனி பேர் சொன்னீங்கன்னாகவே அப்போஸ் பண்றதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேட்டா வரணும், லட்சக்கணக்கான கோடி ரூபாய் உள்ளே வர வேண்டும் என்றால் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஒரு இமேஜை தமிழ்நாடு அரசு மெயின்டைன் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கருத்துங்க. வாய்ப்புகள் இருக்கு, அதான் தெரியும். மத்திய அரசு சொல்ல வேண்டியதை நான் ஒரு கட்சியினுடைய தொண்டனாக சொல்ல முடியாதுங்கன்னா, நல்ல முடிவு விரைவில் வருங்கண்ணா. 2-3 நாட்கள் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட சொல்றது எல்லாமே உங்களுக்கு நாங்க வந்துட்டோங்கண்ணா, உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கோம், சொன்ன வாக்குறுதிப்படி பாரதிய ஜனதா கட்சி நடந்து கொள்ளும் என்ற விவசாய பெருமக்களுக்கு சொல்லியிருக்கோம். அது நடக்குங்கண்ணா. சொல்லுங்க. எதிர்கட்சிகள் இருக்கு, எதிர்கட்சி ஒரு பெரிய எதிர்கட்சி அதிமுக, அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார், நீங்களும் அப்ப மாநில பாஜக தலைவராக இருக்கீங்க. மாநில அரசுக்கு அக்கறை இல்லாத நீங்களும் எதுவும் வந்து போராட்டத்தில் இந்த கடிதம் எழுதினதே எங்களுக்கு தெரியாதுல்லன்னா, சென்சிட்டிவ் டாக்குமெண்ட். மாநில அரசும் மத்திய அரசும் கடிதம் எழுதுறாங்கன்னா அந்த கரஸ்பாண்டன்ஸ் எங்களுக்கு எப்படிங்கண்ணா தெரியும்? டெண்டர் போடுறது எங்களுக்கு எப்படிங்கண்ணா தெரியும்? ஏன்னா நாங்க கவர்மெண்ட் பவர்லயே கிடையாது. இருக்கிறது செக்ரட்டரிஸ் இருக்காங்க, மைனிங் ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, மத்திய அரசு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதம் கரஸ்பாண்டன்ஸ் ஒன்னொன்னு நீங்க எதிர்கட்சிக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு எப்படிங்கண்ணா தெரியும்? எங்களுக்கு டங்ஸ்டன் பிளாக் ஆக்ஷன் இந்தியாவில் 1008 ஆக்ஷன் போயிட்டு இருக்கு, எங்களுக்கு எப்படி தெரியுங்கண்ணா? தமிழ்நாட்டில் இது மட்டும் இல்ல, இன்னும் பல ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, பிரச்சனையெல்லாம் பல விஷயங்கள் போகுது. அதனால இது மாநில அரசு செய்ய வேண்டியது எப்படி எதிர்கட்சி மேல வைக்க முடியுங்கண்ணா? நீங்களே நியாயமா சொல்லுங்கண்ணா. இது இவர்களுக்கும் நடத்தக்கூடிய கடிதம். ஒரு மத்திய அரசு கடிதம் வந்தோடனே மாநில அரசு கடிதம் எழுதாங்கண்ணா, கலெக்டர் கூப்பிட்டு கேட்பாங்க, கலெக்டர் கேட்பாங்க அங்க இருக்கு சொல்லுங்க, கலெக்டர் போய் சர்வேயர் வச்சு கேட்பாங்க, விஏஓ தாசில்தார் வச்சு கேட்பாங்க. ஒரு ப்ராசஸ் இருக்கு. இப்படித்தான் மாநில அரசு வேலை செய்ய முடியும். அந்த வேலையை சரியா செஞ்சாங்களாங்கிறத கேள்வி அண்ணன் கேட்கிற மாதிரி என்னங்கண்ணா சொன்னாங்கன்னு தான் நான் சொல்றேன்னா, இல்லைன்னு சொல்லட்டும், தேதியோடு நான் சொல்றேன் பாருங்க. மாநில அரசு எழுதியிருக்கக்கூடிய கடிதம் 8/2/2024 இதை அப்செக்ட் பண்ணாங்களா? அதான் என் கேள்வி. இங்கே உங்களுக்கு டங்ஸ்டன் நீங்க எடுக்க முடியாது, ரத்து பண்ணுங்கன்னு சொன்னீங்களா? சொல்லல. டெண்டர் போட்ட அன்னைக்கு உடனே போன் பண்ணி இந்த டெண்டரை மட்டும் கேன்சல் பண்ணுங்க சொன்னீங்களா? எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லல. டெண்டர் போட்டு 10 மாசம் கழிச்சு ஒரு தனியார் நிறுவனம் எடுத்த உடனே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மாநில அரசுக்கு 2-3 வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர்கள் சொல்லவில்லை. இது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும். இன்னைக்கு மத்திய அரசு மேல அப்படியே பழிய போட பாக்குறாங்க. அதான் திரும்ப திரும்ப இந்த லாங் பிரஸ் கான்பரன்ஸ்க்கான காரணமேங்கன்னா, இல்ல மத்திய அரசுடைய பங்கு எங்கேயும் தான் நான் கேட்கறேங்கன்னா, ஃபெசிலிட்டேட்டர் மாநில அரசு கிட்ட இன்புட் வாங்கி டெண்டர் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் அது இப்ப நிக்க போகுது. அதனால இத்தனை முறை வாய்ப்பு இருந்து மாநில அரசு ஏன் கோட்டை விட்டார்கள் என்பதுதான் எங்க கேள்விங்க. பாஜக தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சியை கைப்பற்றணும் ரொம்ப துடிப்பா இருந்து எல்லாம் பண்றாங்க. ஒரு முக்கியமான முடிவை பாரதிய ஜனதா கட்சி தலைமை எடுக்கும்போது மாநில தலைமையை கூப்பிட்டு இதை மாரி இருக்கு, இதை மாரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டில் வரப்போகுது, அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது சாதகமா இருக்குன்னு உங்கள்கிட்ட ஒன்னும் ஆலோசனை நடக்கும்? நல்ல நான் வச்சுக்கன்னா, ஒரு அரசு எடுக்கக்கூடிய முடிவு கட்சிக்கு தெரியக்கூடாது. இப்ப திமுகவை பொறுத்தவரை அரசு ஒரு பக்கம், திமுக கட்சி ஒரு பக்கம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசு ஒரு பக்கம், கட்சி ஒரு பக்கம். ஒரு பாலிசி டெசிஷன் வர்றதுக்கு முன்னாடி கட்சிகிட்ட சொல்றது, இந்த மாதிரி செய்யலாமா கட்சிகிட்ட சொல்றது, அது பாரதிய ஜனதா கட்சியில கிடையாது. யாராவது சொன்னாங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பிரமாண சட்டத்திற்கு எதிராக செல்கின்றான்னு அர்த்தம். அதனால பாரதிய ஜனதா கட்சிக்கு எது கேட்க போறாங்கன்னா, நாங்கள் எங்க பாட்டுக்கு போய் சொல்லுவோம், இந்த ப்ராஜெக்ட் நீங்க செஞ்சா நல்லா இருக்கும், இந்த ப்ராஜெக்ட் செஞ்சா நல்லா இருக்கும், இங்க ரயில் ரோடு போடுங்க, இங்க இதை போடுங்க. மத்திய அரசு ஒரு முடிவு செய்த பிறகு மக்கள்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில சொன்னாங்கன்னா அது தவறா போயிடும். எப்பொழுதும் நம்முடைய அரசு அந்த தவறை செய்வது கிடையாது.
அதனால் இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடந்த ஒரு லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ். அதிலே இவர்கள் சரியாக வேலை செய்யாம கோட்டை விட்டுருக்காங்கிறது தான் சொல்றேன். சார், இப்ப மாநில அரசும் மக்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, இதை கேன்சல் பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரும் அண்ணாமலையான நீங்களும் வந்து இது வேண்டாம், மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க, வேண்டாம்னு நீங்களும் சொல்றீங்க. மத்திய அமைச்சர்களையும் பார்த்துருக்கீங்க. ரெண்டு பேருமே மத்தியில ஆள்ற அண்ணாமலையும் வேண்டாம்னு நினைக்கிறாரு, மாநிலத்தில் ஆள்ற திமுகவும் வேண்டாம்னு நினைக்கிறாரு. மத்திய அரசுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? நீங்க மத்திய அரசு அமைச்சரை பார்க்கும்போது என்ன சொன்னீங்க? அவர் என்ன சொல்லியிருக்காரு? கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஆனா ஒரு பிரச்சனை இருக்காதுங்கண்ணா. 2-3 நாள் நீங்க பொறுத்திருந்து பாருங்கண்ணா. காரணம், நாங்களும் முடிவெடுத்திருக்கிறோம், சொல்லியிருக்கோம். காரணம், விவசாயிகளுடைய குரலாக இங்கே வந்திருக்கின்றோம், சொல்லியிருக்கின்றோம். அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்டை இப்ப டிராப் பண்றதுக்கு தான் ஒரே ஒரு ஆப்ஷன், வேற ஆப்ஷன் இல்லைங்கன்னா அதை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாங்க. அவருடைய அறிவிப்புக்காக காத்திருப்போம். அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மாநில அரசினுடைய கோரிக்கையும் அண்ணாமலையுடைய கோரிக்கையும் ஏற்று மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துக்கலாமா? அங்கிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள், அந்த கிராமத்தினுடைய பொதுமக்கள், அந்த பகுதியினுடைய எல்லா குரலையும் எடுத்து மத்திய அரசு இந்த முடிவு எடுத்திருக்கு, நம்ம எடுத்துக்கலாங்க. அதுல பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய குரல்லாம் இங்க இருக்கு. இரண்டாவது, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். டிசம்பர் 5ஆம் தேதி நம்முடைய சென்னை பல்லாவரம் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகிறாங்க. 3 பேர் இறந்துடுறாங்க. என்ன காரணம் என்றால் அவர்கள் குடித்திருக்கக்கூடிய நீர். அன்னைக்கு அது பெரிய பிரச்சனையாச்சு. சாக்கடை நீர் வந்து குடிநீரோட கலந்திருக்கு. கலந்த பிறகு மக்கள் அதை குடிச்சிருக்கிறாங்க. அதனால் தான் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்கள். இதை வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அன்னைக்கே ஸ்பாட்டுக்கு போய் தலைவர்களோட போய் அவர்கள் பிரச்சனையெல்லாம் செய்த பிறகு அமைச்சர் அன்பரசன் அவர்கள் அந்த பகுதியினுடைய அரசு அதிகாரிகள் வந்து அந்த மாதிரி கலக்கவே இல்லை, குடிநீர் வேற இது வேற. நாங்க அன்னைக்கே அந்த தண்ணியை எடுத்து ரிப்போர்ட்டுக்கு அனுப்பணும், டெஸ்டிங் லெபார்டரி ரிப்போர்ட்டுக்கு. இன்னைக்கு அந்த ரிப்போர்ட் உங்க முன்னாடி நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம், எங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்கோம், ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஈகோலி அப்படிங்கிற ஈகோலி பிரசன்ட் இருக்கு. ஈகோலி மட்டும் பிரசன்ட் இல்ல, வேறு விதமான பாக்டீரியாக்கள், அணுக்கிருமிகள் என்ன இருக்கணுமோ அது குறிப்பாக சீவேஜ் வாட்டர், சாக்கடை தண்ணியில் இருக்கக்கூடியதுதான் அதுல பிரசன்ட் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய மாநில அரசு அவங்களுடைய சென்னை மெட்ரோ வாட்டர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அவங்களுடைய குறியீடு எடுத்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. உதாரணத்துக்கு ஈகோலி இருக்கக்கூடாது, டோட்டல் குளோரிஃபார்ம் இருக்கக்கூடாது. இந்த இரண்டும் அந்த பரிசோதனைக்காக அனுப்பப்பட்ட குடிநீர்ல அந்த இரண்டுமே இருக்கு. மிக தெளிவாக இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுனாங்க, மிக தெளிவாக சாக்கடை நீர் கலந்த குடிநீரை மக்கள் அங்க குடிச்சிருக்காங்கன்னு அதுல தெரியுது. அதனால் எங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை, மக்களை திசை திருப்பி, மீடியா நண்பர்களை திசை திருப்பி, இந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு பொய் சொன்ன அமைச்சர் முதல்ல அவரே ராஜினாமா செய்யணும், அல்லது முதலமைச்சர் அவர்கள் பதவியிலிருந்து அவங்களை எடுக்கணும். காரணம், சாக்கடையில தண்ணி கலந்துருச்சு, அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றது வேற. இன்னைக்கு வரைக்கும் கலக்கனே சாதிச்சாங்க. ஆனால் அன்பரசன் அவர்களுடைய அந்த பொறுப்பு, அந்த பதவி என்ன இருக்கிறாங்களோ, மக்களுக்காக என்ன வேலை செய்யறாங்களோ, அவர் தன்னுடைய பணியை செய்ய மட்டும் இல்ல, பொய்யை சொல்லி மீடியாவையும் அங்கிருந்த பொதுமக்களையும் திசை திருப்பியிருக்கிறாங்க. அதனால் நாளை காலை அந்த காவல் நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். நாங்க கலெக்ட் பண்ண வாட்டர் கலெக்ட் பண்ணதுக்கு எவிடன்ஸாக இருக்கக்கூடிய வீடியோ, அந்த பகுதியில் மக்கள் எங்களுக்கு கொடுத்த பேட்டி, டைம் ஸ்டாம்போட அவங்க முன்னாடி கலெக்ட் பண்ணி சீல் பண்ண பாட்டில், அந்த லெபார்டரி கொடுத்து வந்த ரிப்போர்ட், இதெல்லாம் நாளை காலை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்து அமைச்சரின் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு குழு தமிழகத்தினுடைய ஆளுநரையும் சந்திச்சு இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க, கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரின் மீதும் அதிகாரிகள் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். இதையும் பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரஸ் கான்பரன்ஸ்ல நம்முடைய தலைவர்கள் சொல்றாங்க, புதுடெல்லியில் இருக்க உங்ககிட்டயும் சொல்ல வேண்டும் என்று நினைத்து அதை சொல்லுகின்றோம். ஆனா அறியாமை வேறங்க ஐயா, அறியாமை வேற. தண்ணி கலக்கலின்னு சொன்னா சீரியஸா பொதுமக்கள் எடுக்காம, கலந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போய் உடம்பு கொஞ்சம் சரியில்லாதவங்க டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. ஒண்ணுமே இல்ல கவலைப்படாதீங்கன்னா அதில் 2 பேர் இறந்திருந்தா அந்த கணக்கு என்ன அமைச்சருடைய தலையில் எழுதலாமாங்கண்ணா?
அதனால உங்களுக்கு இருக்கு, தெரியலன்னு சொல்லுங்க, தண்ணியை சாம்பிள் எடுங்க. அங்க வந்து எதுவுமே நடக்கலின்னு சாதிச்சா என்ன ஆகும்னா, யாராவது தண்ணியை குடிச்சிருந்தா கூட அவங்கள அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அமைச்சருடைய பொறுப்பு கலந்திருக்கலாம், கலந்திருக்காம இருக்கலாம், நாங்க செக் பண்றோம். எல்லாரும் சிம்டம் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்று சொல்ல வேண்டுமோ தவிர ஒண்ணும் இல்ல நாங்க பாத்துக்கிறோம். எதிர்க்கட்சி நண்பர்கள் பொய் சொல்லுகின்றார்கள்னா அதுல யாராச்சும் இறந்திருந்தா பொறுப்பு யாருங்கன்னா, அதான் எங்களுடைய கேள்வி. ஆனா பெஞ்சல் புயலை பொறுத்தவரை அந்த சைக்ளோன் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அதற்கு பார்வையிடுவதற்காக வர வேண்டிய அரசு குழு அவங்க எல்லாமே வந்திருக்கிறாங்க, பார்த்திருக்கிறாங்கன்னா, அதே நேரத்தில் மத்திய அரசு சார்பாக அந்த இன்புட் எல்லாம் சரியா சொல்வதற்காக நம்முடைய அமைச்சர் அண்ணன் எல் முருகன் அவங்க இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு மத்திய அரசுக்கு விஷயம் தெரியாதுன்னு எதுவும் கிடையாதுங்கன்னா, பிரதமர் அவர்களே தொலைபேசி மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்ககிட்ட தொலைபேசியில பேசினாங்க. பிரதமருக்கு தெரியும், விஷயம் தெரியாதுன்னு இல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு 3 அமைச்சர்களை சந்திச்சாங்க. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று முன்தினம் 3 அமைச்சர்களை சந்திச்சு போட்டோகிராஃப் என்னென்ன இருக்குன்னு நாங்களும் சொல்லியிருக்கோம். அதனால் மத்திய அரசுக்கு தெரியாது என்று எதுவும் இல்லை, எல்லாம் தெரியுங்கன்னா அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது.